எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துட்டு டே 3 வித் பின்ட்டு. ஃபர்ஸ்ட் பின்ட்டு பார்க்குறதுக்கு நார்மலா தான் இருந்த மாரி இருந்தான். பக்கத்துல பார்த்தா தான் தெரியுதுன்னு பையன் மண்டையில அடி வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. நேத்து தானடா உன்னை சந்தோஷமா பார்த்தேன். அதுக்குள்ள இவனுக்கு என்ன டிப்ரஷன் வந்துச்சுன்னு தெரியல. நல்லா மண்டைய உள்ள விட்டு அடி வாங்கி வச்சிருக்கான். அவங்க வீட்ல உள்ள திவ்யாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். பின்ட்டு நல்லா மண்டையில அடி வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க காலையிலே வந்துருவாங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா இப்படி அடி வாங்குறேன்னு சொன்னு திட்டுறேன். திட்டினோடனே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டானே பின்ட்டு. ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்து. ஆஸ் யூஷுவல் அவனுக்கு ஃபுட் எடுத்து ஃபுட்டு போட்டேன். ஃபுட்டை வந்து ஆக்டிவா சாப்பிட்டானா அப்படின்னா இல்லவே இல்லை. ஃபுட்டை வந்து ஏதோ போடுறாங்க சாப்பிடணுமே தான் சாப்பிட்டான். அடுத்த நாள் திவ்யா வந்துட்டு பின்ட்டுவை மண்டையிலேயே பிடிச்சி தூக்கி அவனுக்கு வந்துட்டு மண்டையில வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதை அவன் அசால்ட்டா கொடுத்துட்டு இருந்தான். இதுவே நம்மலாம் பிடிச்சி தூக்கணும்னு நினைச்சிக்கிங்களேன், கடிச்சு விட்டுருவான். இல்லைன்னா அசால்ட்டா கையில இருந்து ஸ்லிப் ஆகி ஓடிடுவான். வாங்க மாமி. பின்ட்டு மண்டையில 10 போட்டாச்சு. பின்ட்டு அவங்க வீட்லயும் கொடுத்தாச்சு. நான் ஒரு 3 நாள் வெளியே போறேன். அதுக்கப்புறம் பின்ட்டுவோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.